வெல்கம் டு அஞ்சுஸ் ஹேண்ட்கிராஃப்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த க்ரோசா ஒயரில் கைப்பிடி பேக்குக்கு கைப்பிடி எப்படி போடணுங்கிறத பார்ப்போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நூல் இந்த ஒயர்லங்க ஃபஸ்ட்டு செயின் நாட் போட்டுக்கணும். நம்ம எப்பயும் ஆரம்பிக்கிற மாதிரி செயின் நாட் போட்டு உங்களுக்கு அந்த கைப்பிடியோட அளவு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறீங்க. இப்போ எனக்கு வந்து இதில் ஒரு 8 செயின் போட்டால் போதும். இப்போ 1 2 3 4 செயின் போட்டிருக்கேன். 5 6 நூல் பிரியாமல் போடுங்க. 7 செயின் போட்டதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் பாருங்க, அந்த செயினில் விட்டு வெளியில் எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு ஒரு 4 உள்ளே விட்டு ஒரு வளையத்தில் எடுத்துக்கிறீங்க. அடுத்தது இந்த பக்கத்தில் இருக்க செயினில் இப்படி விட்டு இப்படி நூல் வெளியில் எடுத்து திருப்பி ஒரு சுற்றிட்டு அதில் வெளியில் எடுத்துக்கிறீங்க. இப்படியே சுத்தாமல் இப்படியே நீங்கள் ஃபுல்லாக போடணுங்க. இப்படி போட்டு வர வர நான் இதை உங்களுக்கு போட்டுட்டு நான் காட்டுறேங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பக்கத்தில் இருக்க வளையத்தில் இப்படி விட்டு இப்படி வெளியில் இழுத்துட்டு இந்த செயினில் வெளியில் எடுத்துடலாம். இப்படி விட்டுட்டு வெளியில் எடுத்துட்டு சுற்றி வெளியில் எடுக்கணும். இப்படி விட்டு வெளியில் எடுத்துட்டு சுற்றக்கூடாது, சுத்தாமல் அப்படி நீங்கள் போட்டு வரணுங்க. செயின் ஸ்டிச் தான் இது. இதே மாதிரி நீங்கள் வளைவா அப்படியே போட்டே வரீங்க, எங்கேயுமே நிறுத்த வேணாங்க. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போட்டே வாங்க. போட போட இது உங்களுக்கு மேலே வந்துட்டே இருக்கும். இப்படியே பாருங்கள், இந்த ஒரு லைன் நான் போட்டுட்டேன். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்க செயின் நீங்கள் இந்த 2 இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 கரெக்டாக அந்த 8 செயின் அப்பப்போ உங்களுக்கு அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் இதை விட்டுட்டு இப்போ இதில் போட்டிங்கன்னா குறிக்கும். அதனால் இந்த 8 செயினை கரெக்டாக இதில் வருதான்னு நீங்கள் அப்பப்போ வாட்ச் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அடுத்த லைன் போடுறது. இப்போ இங்கே செயின் இங்கே இருக்குது. இப்படி ஃபுல்லாக விட்டும் போடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மேலே இருக்க பாருங்க, இந்த ஒன்றில் மட்டும் விட்டு கூட நீங்கள் போடலாம். நாங்கள் இந்த இப்படியே நீங்கள் சுற்றி போட்டே வாங்க. போட போட உங்களுக்கே தெரியும். நான் இதை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ கைப்பிடி ஃபுல்லாக போட்டாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். திருப்பி நான் உங்களுக்கு ஒருக்கா காட்டுறேங்க. இந்த பாருங்கள், இந்த செயின்குள்ளே ஃபுல்லாக விட்டு இந்த கேப்பில் இப்படி விட்டு வெளியில் எடுத்துகிட்டு ஒரு சுற்றி அந்த செயின்குள்ளே இழுத்தரணும். பாருங்கள், இந்த கேப்பில் இப்படியே சுற்றி நீங்கள் போட்டே வரணுங்க. இதே மாதிரியே உங்களுக்கு எந்த சைஸ் எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டாச்சுங்க. இது எப்படி நம்ம முடிக்கணுங்கிறத காட்டுறேன். இதோடு நிறுத்திட்டு செயின் போட்டு இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு ஹேண்டில் போட்டுட்டு நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த பிடி போட்டு தருவாங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் இன்னொன்று போட்டுக்கோங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.